காந்திமதி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரியாதா? லீலா, சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வா லீலா. நாங்களே நொந்து போயிருக்கோம். அதான் உங்க பொண்ணுங்கிற பேர்ல ஒருத்தி இங்க இருந்தாளே, இளமதி. பெரிய போராட்டம் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி மீடியாவெல்லாம் வர வச்சு கலாமாவையே பிளாக்மெயில் பண்ணிருக்கா. இந்த வீட்டுக்குள்ள நான் மருமகளா தான் வாழ வந்திருக்கேன், உங்க வீட்டுக்குள்ள இருக்கதான் போறேன், எனக்கு சகல உரிமையும் இருக்குன்னு சொல்றாளாம். நம்ம அசோக்கு எவ்வளவு நல்ல பையன். அந்த இளமதி கழுத்துல தாலி கட்டுறதுக்காக தாலி வாங்க போன நேரத்துல அந்த பரமன் கொலை பண்ணிருக்கான். அந்த கொலைகாரன் கையாலேயே தாலியை கட்டிக்கிட்டு அவன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு அந்த கொலைகாரன் வீட்டுக்கு உரிமை கொண்டாடிக்கிட்டு போயிருக்காளே. எனக்கே மனசு வலிக்கும் போது இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? மகன்னு தலையில தூக்கி வச்சு ஆடினீங்க, இப்ப பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு? இங்க பாரு லீலா, என் பையன் செத்த மாதிரியே நாங்க பொண்ணா நினைச்சவள செத்து போயிட்டா. அவ எங்களுக்கு எதுவும் கிடையாது. நாங்க செத்தா கூட அவ இங்க வரக்கூடாது, புரியுதா? மா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? வேற எப்படிமா பேச சொல்ற? என்னைக்கு அந்த கொலைகாரன் தான் முக்கியம்னு இந்த வீட்டை விட்டு போனாலும் அப்பவே அவ செத்துட்டான் தான் கணக்கு. இனிமே அவளை பத்தி தயவு செஞ்சு யாருமே என்கிட்ட பேச வேணாம். மகளை மாதிரி வச்சு வளர்த்தீங்க, மனசு ஓரத்துல கொஞ்சம் நஞ்சம் பாசம் இருக்குமோன்னு நினைச்சு சொல்லலான்னு வந்தேன். இல்ல இல்ல, நிச்சயமா இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் இளமதியும் செத்துதான் போயிட்டா. தயவு செஞ்சு அதை பத்தி பேசி எங்களை வேதனைப்படுத்தாத. வா காந்திமதி. எதுக்குமா இப்படி எல்லாம் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கா? சரிதான் போடி. இப்ப நீ எதுக்கு தேவையில்லாம வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க பாவம் தானே, ஏன் அவங்களை இப்படி கஷ்டப்படுத்தி வேடிக்கை பாக்குற? போடி. இதெல்லாம் உனக்கு புரியாதுடி. ஒருவேளை அந்த இளமதிய கலாமா துரத்தி அடிச்சு அவ திரும்ப இங்க வந்தா இவங்க சேர்த்துப்பாங்களோன்னு பார்த்தேன். இவங்க இருக்கிற கோவத்துல அவளை சேர்த்துக்கவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதாண்டி எனக்கு வேணும். அண்ணே. வாமா வா. வணக்கம். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனே. விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டமா, எங்க வீட்டு டிவில கூட வந்துச்சுமா. எப்படியோ போராடி கீராடி கலாமா வீட்டுக்குள்ளேயே போயிட்ட போல இருக்க. இதுல என்னென்ன இருக்கு? என் அத்தை கூட எனக்கு வந்த சண்டை திடீர்னு பார்த்தா டிவில எல்லாம் கூட வந்துருச்சு. வந்ததால் தானமா எங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்ன வேணுமா? நான் சொல்ல சொல்ல எழுதிக்கிறீங்களா? சொல்லுமா. நீ சொன்ன மொத்தத்தையும் எழுதிட்டமா. வண்டியில எடுத்துட்டு போயிடுவேமா? இல்ல இல்ல, நீங்களா வீட்டுக்கு டெலிவரி கொடுத்துருங்க. வீட்டுக்கா? எந்த வீட்டுக்குமா? என்னன்னு இப்பதானே நீங்க அத பத்தி பேசுனீங்க, திடீர்னு இப்படி கேக்குறீங்க? நான் யாரு? கலாமாவோட மருமக. அப்போ இதெல்லாம் அந்த வீட்டுக்கே அனுப்பிடுங்க, உடனே செட்டில் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. என்னம்மா நீ சொன்ன சரிதாம்மா, உடனே டெலிவரி பண்ணிட்டா போச்சு. சரிங்கண்ணே, நான் வரேன். எனக்கு சோறு கூட போட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்க
மொத்தமும் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கும் சேர்த்து நான் சோறு போடுவேன். நீங்க இந்த பொருளுக்கெல்லாம் பில்ல செட்டில் பண்ணா மட்டும் போதும். அவ எங்க தான் போயிருக்கா? ஏதாவது தெரிஞ்சுதா ரஞ்சிதம்? மா சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லாம எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருப்பாமா. நீங்க ஏமா அவளை பத்தி கவலைப்படுறீங்க? அவெல்லாம் ஒரு ஆளாமா. இப்படிதான் பிரஸ் மேட்டர்லயும் சொன்னேன். கடைசியில அதுவே எனக்கு பெரிய பிரச்சனையா வந்து விடிஞ்சிருச்சு. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு உன்னை தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. சரிங்கம்மா சரிங்கம்மா, எதுக்கும் நான் அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறேம்மா. மா போனே எடுக்கலமா. மா நான் சொல்றேன் பாருங்க, கண்டிப்பா அவ யார்கிட்டயாவது கடன் கிடைக்குமான்னு கேட்கறதுக்கு தாமா போயிருப்பா. எங்கேயுமே காசு கிடைக்காம கொஞ்ச நேரத்துல அவ இங்கதான் வரப்போறா. அத்தை, மா ஏதோ ஏழைக்கேத்த எள்ளுருண்டையா கொஞ்சமா சாமான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இங்க வரும். என்ன வெறும் கையில முழம் போடுறியா? உங்ககிட்ட தான் எதுவும் இல்லையே, அப்புறம் எதுக்கு வர சொல்லியிருக்க? மா வாங்கண்ணே. வணக்கம்மா. ஆ, இந்தாங்கம்மா, பில்லை சரி பார்த்துக்குங்க. நீங்க என்னென்ன ஐட்டம் போட்டீங்களோ எல்லாமே வந்தாச்சு. ம், மா இத்தனை ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கா. அவகிட்ட ஏதுமா காசு? எல்லாம் கடனா தான் இருக்கும். சரி, பில்லை செட்டில் பண்ணிட்டீங்கன்னா நான் கிளம்புறேன். என்ன நீங்க யார் வீட்டுக்கு என்கிட்ட பில்ல பத்தி பேசுறீங்க? என் அத்தை பக்கத்துல இருக்கும்போது பில்ல பத்தி என்கிட்ட பேசலாமா? அத்தைக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். பில்ல அவங்க கிட்டயே கொடுங்க. ஏய், நீ வாங்கிட்டு என்கிட்ட பில்ல கொடுக்க சொல்ற? என்னத்த, நீங்க தானே அண்ணாச்சி கடையில என்ன வேணுமோ பார்த்து வாங்கிக்கோன்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா இப்படி பேசுறீங்க? பொய் மேல பொய் பேசிட்டு இருக்கியா? உனக்கு நான் 10 பைசா கூட தரமாட்டேன். என்னத்த இப்படி பேசுறீங்க?